பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 2 நாளாகமம் 30வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். இந்த இடத்துல எசேக்கியா ராஜா ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற காரியம், அதுல தேவன் செய்த அனுகூலத்தை பார்க்க போகிறோம். இதுல ஜனங்கள் பஸ்காவை ஆசரிக்கும்படியாய் எசேக்கியா எடுக்கிற முயற்சியில 2வது முறை ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் வசனம் 18-19 வாசிக்கிறார். அது என்னென்றால், எபிராயிம், மனாசே, இசாக்கார், செபுலோன் மனுஷர்கள் ஏராளமான ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் எழுதியிராத பிரகாரமாய் பஸ்காவை சாப்பிட்டார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி எழுதியிராத பிரகாரமாய் பஸ்காவை சாப்பிட்டார்கள். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எசேக்கியா அந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்த இடத்துல தேவன் அவர்களுக்காக இறங்குகிறார். இது பழைய ஏற்பாட்டின் காரியம். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் நாட்கள் இருக்கிறோம். ஆலயத்தில் இருக்கிறீங்க, இந்த வசனத்தை கேட்டிருக்கிறோம். அநேக தேவ பிள்ளைகள் ஆலயத்தில் இருக்கிறீங்க, திருப்பந்தியில பங்கு பெறீங்க. ஆனால் தேவன் விரும்புகிற பரிசுத்தமுள்ள ஜீவியம் இல்லாதபடி, தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தமான வாழ்க்கை இல்லாதபடி துணிச்சலோடு திருப்பந்தியில பங்கு பெறீங்க. தயவு செய்து, இதுவரை தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார், தேவன் கிருபையாய் இருந்திருக்கிறார். தயவு செய்து திருப்பந்திய எந்த விதத்திலையும் கனவீனப்படுத்தவே கூடாது. திருப்பந்திற்கு நான் கடந்து போறேன், கர்த்தருடைய சரீரத்தை, தேவனுடைய ரத்தத்தை நான் உட்கொள்கிறேன், திருப்பந்தியில பங்கு பெறுகிறேன், அதற்கு ஏற்றபடி நான் இருக்கணும். அந்த நாட்கள் அவர்கள் ஆயத்தம் இல்லை. அந்த பஸ்காவை ஆசரிக்கிற பொழுது அவர்கள் ஆயத்தம் இல்லை. எசேக்கியா ஜெபித்தார், அனுகூலம் செய்தார். இது நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கிருபையா இறங்கி இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களை தேடி வருகிறது. யாரெல்லாம் ஆலயத்துல பந்தியில் நான் பங்கெடுக்கிறேன், ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, தயவு செய்து இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க தேவ சமூகத்தின் உள்ளத்தின் ஆழத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்க பாதத்தில் நீ ஊற்றுகிற இந்த நாள்ல இருந்து, இந்த நிமிடத்தில் இருந்து உங்க பந்தியில பங்கு பெறுகிற நான், நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தோடு, நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்த ஜீவியத்தோடு நான் இருப்பாண்டவரே. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல அவர்கள் எவ்வளவோ நாட்கள் பஸ்கா ஆசரிக்கல. அவர்கள் எடுக்க வேண்டிய முறையின்படி எடுக்காத பொழுது எசேக்கியா விண்ணப்பம் செய்கிறார். கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். ஆனால் இந்த நாள்ல தயவு செய்து துணிகரமான இருதயம் வேண்டாம். நிறைய நேரத்துல பார்க்கிறேன், விசுவாசிகள் துணிகரமான இருதயத்தோடு பாபமுள்ள வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கையிலிருந்து துணிகரமாய் திருவிருந்தில கலந்து கொள்வதை தயவு செய்து, அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் மனம் இறங்குகிற தெய்வம், இரக்கம் பாராட்டுகிறவர், ஆனால் அதே வேளையில எச்சரிப்பையும் கொடுக்கிற தேவன். இன்றைக்கு யாரெல்லாம் மாறணுமோ, யாரெல்லாம் தங்களை மாற்றிக்கொள்ளணுமோ, யாரெல்லாம் தேவனுடைய இந்த கிருபையை பெற்று இது நாள் வரைக்கும் இந்த கிருபையின் தயவில் இருந்திருக்கிறீங்க, தயவு செய்து இன்றைக்கு இந்த சத்தத்தை எச்சரிப்பின் சத்தமா எடுத்து, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனுக்கு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, பந்தியில பங்கு பெறுகிற நான் எல்லா வகையில பரிசுத்தமா இருப்பாண்டவரே. ஒவ்வொரு மாதமும் மன்னிப்பு கேட்டு தேவ சமூகத்துல பந்தியில பங்கு பெற்றிருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது, பரிசுத்த ஆவியானுடைய எச்சரிப்பு கடந்து வருகிறது. இந்த நாளில் இருந்து தீர்மானத்தின்படி கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்காக நிற்பேங்கிற ஒரு ஸ்திரத்தன்மையின்படி பரிசுத்த வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. ஆவி, ஆத்துமா, சரீரத்துல பரிசுத்தம் இருக்கட்டும். தேவனை உண்மையோடு ஆராதிக்கிற ஒரு மகனாய், மகளாய் இருங்க. கர்த்தர் உங்களுக்கு அனுகூலம் செய்வார், கிருபையாய் இருப்பார். தயவு செய்து தேவ சமூகத்துல உங்களை எல்லா வகையிலையும் நேர்த்திப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தருடைய இரக்கம் உங்கள் ஒவ்வொருக்கும் இருக்கிறது. அவர் அனுகூலம் செய்கிற தெய்வம். இதுவரைக்கும் உங்களுக்கு அனுகூலம் செய்திருக்கிறார், இனிமேலும் செய்வார். ஆனால் அவருடைய விருப்பத்திற்கேற்றபடி, சபை ஒழுங்குக்கேற்றபடி, திருப்பந்தியின் அர்ப்பணத்துக்கேற்றபடி வாழ்க்கை மாறட்டும், சரிபடுத்தப்படட்டும். எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும். தேவன் இன்னும் உங்களை நேசிக்கிறார், உங்களை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். God bless you.